நடக்குமா நடக்காதா? சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இப்போ அந்த கதையில் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இது வேறு யாராக இருந்தாலும் சோழனாக இருந்தால் இந்நேரம் வந்து கண்டிப்பாக கல்யாணம் நடக்குங்கிறதுனா அடிச்சே சொல்லிடலாம். ஈவன் பாண்டியன் அண்ட் பல்லவன்னா கூட வந்து எப்படியாச்சும் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 60% to 70% இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சேரனுங்கிறதுனால தான் 50க்கு கீழே சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, கார்த்திகா என்ன தான் அழுதாலும் நான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு போனாலும் என்னை உயிரோட பார்க்க முடியாது, இன்னொருத்தரோட நான் கல்யாணம் பண்ணால் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு சொன்னாலும், கண்ணு முன்னாடி அத்தையும் மாமாவும் காலில் விழுந்த உடனே மனமுருகி அவங்க வந்து இப்போதைக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஒரு தேவைக்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி விடுறாங்க. இந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க, நாளைக்கே வந்து பொண்ணு கல்யாணம் முடிஞ்சால் அந்த வீட்டையே திருப்பி எழுதி வாங்குற அளவுக்கு வந்து வேலைகள் செய்வாங்கன்னு தெரிஞ்சும் கூட என்ன பண்ண போகிறார் சேரன் அப்படிங்கிறதான் பார்க்கணும். சேரன் வந்து சரி பாவம் அவங்க இவ்வளோ கெஞ்சுறாங்க, அதனால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, சரி கல்யாணம் பண்ணி காட்டியும் சரி நான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு அவங்க இங்கே இருக்க, அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் முடியாமல் இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு கல்யாணம் முடியாமல் இந்த வீட்டிலே வந்து கார்த்திகாவும் சேரனும் இருக்க மாதிரி கதை போதா, இல்லை சேரன் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை தாலி கட்டிட போகிறாரா, அவங்க எவ்வளோ கெஞ்சினாலும் இப்படி பண்ணிட்டானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு வெகுண்டெழுந்து வெறி கொண்டு ஏதாச்சும் வில்லத்தன வேலைகள் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து இந்த சேரன் கார்த்திகா விவகாரத்தில் இருக்குது. அது ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க ஓடி வந்துட்டாங்க கல்யாணம் முடிஞ்சோன்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடியே அவங்க முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க நடந்துரும்னு நினச்சோம். ஆனால் இப்போ வந்து வீட்டுக்கே வந்ததுக்கப்புறமும் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறமா கதை எப்படி போகுதுங்கிறதான் பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் கண்டிப்பாக சேரன் கார்த்திகா ஜோடி நல்லாயிருக்கும், அது சேர்த்து வச்சுருங்க, சேரனுக்கும் கார்த்திகாவும் கல்யாணம் ஆகாமல் பிரித்து வச்சு, இல்லை ஒரு வேளை வந்து கார்த்திகா அந்த வீட்டுக்கே திருப்பி போனாலும் அங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து இப்படி பொண்ணு ஓடி போன பொண்ணு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு கிளம்பி கோவமாக போய் கல்யாணம் நின்று போயிடுச்சு, ஆனால் இவங்களுக்குள்ளே கல்யாணம் நடக்கலைன்னு என்ன இழுத்தடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்குள்ளார பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம்னு ஒரு ட்ராக் வந்துருமாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கல்யாண ட்ராக்கை பற்றியும் இந்த சீரியல் போகிற போக்கையும் பற்றிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் நீங்கள் பார்க்குற சீரியல்களே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறத சொல்லுங்கள். கூடவே இனிமேல் நம்ம சீரியல் தவிர மற்ற என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும், சீரியல் ரிவ்யூஸ் இல்லாமல் வேறு விஷயங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் ஓகே அப்படின்னா என்ன பார்க்கலாம்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.